வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மாற்றம் இல்லாம மார்னிங் எப்படி இருந்ததோ, அதே மாரியான ஒரு க்ளோசிங்க தான் ஈவ்னிங்கும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி வைடா நம்ம மார்க்கெட் பார்க்கும்போதும், ஹெவியான ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி வெள்ளைக்காரன் வெளிய போய்ட்டானே அப்படிங்கிற ஒரு கவலை பார்த்தீங்கன்னா, பல அனலிஸ்ட்டுக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வெள்ளைக்காரன் நம்ம மார்க்கெட்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கான். அதுவும் சும்மா கால் எடுத்து வைக்கல, காலோட வந்திருக்கான். கிட்டத்தட்ட 5000 கோடி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரே நாள்ல பணத்த இறக்கியிருக்கான். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய பையிங்க எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பண்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு குரோத் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் இருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். ஸோ யுஎஸ் ட்ரேட் டீல், அது போக யூரோப் ட்ரேட் டீல் இது எல்லாமே நமக்கு ஹைலி பாசிட்டிவா இருக்கு. நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய ரீச் பண்றதுக்கு. ஸோ மேபி இத காரணம் காட்டி ஒரு 2 மாசம் எஃப்ஐஎஸ் பை பண்ணானுங்கன்னா, திரும்ப நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ஒரு ராலி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு பெருசா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட்ல ஏற்படாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து இருக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். ஒரு 2 மாசம் நமக்கு கேப் கிடைச்சதுன்னா, அதுலேருந்து நம்ம ஒரு சில அமௌண்ட்ட வந்து சேர்த்து வைக்க முடியும். அந்த அமௌண்ட்ட ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல ஒரு ஓப்பனிங் ஏற்பட்டதுன்னா, அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் பொறுமையா மார்க்கெட் கூட சேர்ந்து நம்ம ஸ்லோவா பயணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம அவசரத்துக்கு மார்க்கெட்ல ஓடக்கூடாதுங்கிறத மட்டும் நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு டேல வெறும் மார்க்கெட் மட்டும் நல்ல ஏற்றத்த குடுக்கல. கோல்ட் அண்ட் சில்வர் 2மே பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. கோல்டு பீஸ் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. சில்வர் பீஸ் பார்க்கும்போது 12.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. சில்வர் பீஸ் வாங்க ஆள் இல்லன்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சில்வர் பீஸ் வாங்குறதுக்கு ஆள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து மார்க்கெட்ல வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஹைலி வாலடைலான ஒரு ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாரியான கமாடிட்டிய பொறுத்தவரைக்கு ஒரு பெஸ்ட் ரேஞ்ச்ல வந்து நம்ம என்டர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணணும். இத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நானே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல இத பற்றியும் நம்ம நெறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேசும்போது, ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சிலும் என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. மாறா நான் வந்து அதிகமா ரிஸ்க்க தான் வந்து பார்க்குறேன். ஆனா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு நீங்க சொன்னீங்க. ஆனாலும் அது அங்கருந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்த வந்து குடுத்ததே அப்படின்ட்டு ஒரு நண்பர் அந்த நேரத்துல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உண்மதான், இல்லன்னு சொல்லல. ஆனா நமக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோல்டா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி, ஸோ ரிஸ்க் அதிகமா நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி சரியான இடத்துல நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா, நடுவுல போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே நமக்கு வந்து கிடையாதுங்கிறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு என்டர் ஆகுறோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னா, கடைசியில நம்ம ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. மாட்டிட்டு தான் வந்து முழிக்கணும். ஸோ பெட்டரான பிளேஸ்ல முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறத டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸோ இப்போ இந்த ட்ரேட் டீல் வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் பங்குகள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து டெக்ஸ்டைல் ஸ்டாக்க பத்தி கேட்டுட்டு இருந்தார். நம்ம கூட இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த நண்பர் இன்னைக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு. "நான் நெறைய டைம் உங்ககிட்ட கேட்டேன் ப்ரோ. நீங்க பார்த்தீங்கன்னா, அத சரியான நேரத்தில அனலைஸ் பண்ணல. இன்னைக்கு பாருங்க 20% ஏறிருச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி கைய விட்டு போயிருச்சு" அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரேட் டீல் நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் வந்து தெரியாது. அதே மாரி ஸோ அனாலிசிஸ் பண்றதுங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்றது இல்ல. சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசுறோம்னா, அந்த பங்க நான் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். டக்குன்னு என்னால கருத்து சொல்ல முடியும். சில பங்குல டெஃபினட்டா வந்து முடியாது. அதுக்கு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். பல விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம பாட்டுக்கு எடுத்தோம், கவுத்தோம்ன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல முதலீடு. அதுவும் ஸோ இப்போ வந்து ட்ரேடில் ரிலேட்டடா இந்த பங்குகள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம எமோஷனலா ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்து, இது நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட்டா நடந்ததுன்னா, நம்ம முதலீடு பண்ண பணம் பெரிய அளவுக்கு நஷ்டமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல இது ஒண்ணு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்க நெனச்சுக்க கூடாது. அதே மாரி ஸோ வேற ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு சரின்னு படுதா, அந்த முடிவ நீங்க தாராளமா வந்து எடுத்துட்டு போங்க. இன்னொருத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு ஒப்பீனியன் கேட்காதீங்க. இப்படி ஒப்பீனியன் கேட்டா, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ, அத தாராளமா நீங்க வந்து பண்ணுங்க. யார்கிட்டயும் ஒப்பீனியன் மட்டும் கேட்காதீங்க. நான் என்னையும் தான் சொல்றேன். ஸோ நான் எனக்கு எந்த முடிவு சரியா இருக்கோ, அத மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன். நான் பண்றத தான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு எடுத்து நாளைக்கு உடனே ஒரு பங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பங்குகள் பற்றி யாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து டக்குன்னு இப்படி ஏறிரும், அப்படி ஏறிரும் அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்கும் இதுல இருக்கிறது தெரியாது. மேபி
பிஸ்னஸ் தெரியுது, ஒரு நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல முதலீடு பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ்லேயே ஒரு புரிதல் இல்லாத ஒரு முதலீடு நம்ம பண்ணணும்னா, அது மோசமான முதலீடா தான் மாறுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். ஸோ நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததா, அதில நிஃப்டி 50யோட 26,000 கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, 26,000 கால் பார்க்கும்போது ரூ. 1 கிட்ட இருந்தது. ஆனா, இன்னைக்கு டேல அது ரூ. 460 வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. வெறும் ஒரு லாட்டுக்கு ரூ. 30,000 பார்த்தீங்கன்னா, வருமானத்த வாரி வழங்கியிருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அகைன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு தூண்டிலா தான் இந்த ஒரு நியூஸ வந்து நான் பார்க்குறேன். ஸோ, கண்டிப்பா இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் இத பார்த்துருப்பாங்க. பார்றா அக்கா மக்கா என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ, நம்மளும் ஒரு நாள் பிடிப்போம் இந்த மாரி சொல்லிட்டு, தொடர்ந்து வந்து லாட்டரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அது நமக்கு நஷ்டமா அமையறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆப்ஷன்ல போய் நம்ம விளையாடணும்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுவோம். டெக்னிக்கல்ன்பாங்க, அப்படின்பாங்க, இப்படின்பாங்க. டெஃபினட்டா பணமெல்லாம் வந்து சம்பாரிக்க முடியாது. இத நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அப்படியும் பணம் சம்பாரிக்கிற மாரி இருந்தா, அதிகமா பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் ஆப்ஷன்ல வந்து சம்பாரிக்க முடியுமே தவிர, நம்மள மாரி குட்டி மீன்கள் எல்லாம் போய் சம்பாரிக்க முடியாது. நம்ம கடல்ல இருக்கக்கூடிய சுறாக்கு இரையா தான் மாறுவோங்கிறத டெஃபினட்டா இந்த இடத்துல நான் அடிச்சு சொல்லுவேன். அடுத்தது வருண் பிவரேஜோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, டிசம்பர்ல பெருசா சேல்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தும் கூட இந்த காலாண்டுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 33% பார்த்தீங்கன்னா, க்ரோவ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட். ஸோ, அடுத்த காலாண்டு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 440 கிட்ட இருந்தது. ஸோ, இப்போ கரண்ட்டா ஒரு ரூ. 450 கிட்ட பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ, இது ஒரு மோசமான ரிசல்ட் அப்படின்னு நான் டெஃபினட்டா வந்து சொல்ல மாட்டேன். அடுத்த 2 காலாண்டு பெட்டரான ஒரு காலாண்டா வருண் பிவரேஜ்க்கு அமையலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 400 கீழ போட்டும். அப்ப வேணா நம்ம இத பற்றி திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸோ, மாருதி சுசுகி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. மாருதி சுசுகியோட அடுத்த ஃப்ராங்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய சுத்திட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில ஆல் வீல் டிரைவ் இருக்கிறதாவும் ஒரு செய்தி, ஒரு ரூமர் மாரி வந்து வந்துட்டுருக்கு. ஆல் வீல் டிரைவ் அடுத்தது அடாஸ் லெவல் 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல இருக்க போகுது அப்படின்ட்டும் சில ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஆல் வீல் டிரைவ் எல்லாம் இதுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி கிடைச்சதுன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்ட ஒரு ஹைப்ப வந்து கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஃப்ராங்ஸ் இப்பவே பார்த்தீங்கன்னா, நல்ல விற்பனை தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ, அருமையான சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்ஸுக்கு போயிட்டு தான் இருக்கு. அதனால இது ஒரு நல்ல சக்சஸான ஒரு மாடலா தான் அடுத்த ஃபேஸ் லிஃப்ட்லயும் இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹியூண்டாய் கிரெட்டா கிட்டேருந்து ஒரு மாஸான அப்கிரேட் வந்து வரப்போகுது. 3 ஜெனரேஷன் கிரெட்டா. ஸோ, பாருங்க பார்க்கும்போதே அப்படியே நல்லா பளபளன்னு சூப்பரா இருக்கா? பயங்கரமா இருக்கு. எனக்கு இந்த மாடல் பார்க்கும்போது பர்சனலா எனக்கு வந்து புடிச்சிருக்கு. மேபி சில பேருக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்காம வந்து இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த டிசைன் வந்து புடிச்சிருக்கு. ஸோ, அப்படியே கிரெட்டாவே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ, பிரீமியம் இன்டீரியர் இருக்கும் அப்படின்ட்டும் ஹியூண்டாய் தரப்பு. ஸோ, ஹியூண்டாய்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ரூமராட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ, கார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ரகடா இருக்கு. ஸோ, கம்ப்ளீட்டா லுக் மாறி இருக்கு. எனக்கு இந்த லுக் பர்சனலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ, டெஃபினட்டா வந்து இந்த மாரி நம்ம பண்ணி தான் வந்து ஆகணும். வேற வழியே வந்து இல்ல. ஸோ, பார்ப்போம். இது எப்போ வந்து மார்க்கெட்ட ஹிட் பண்ணுதுன்ட்டு. ஏன்னா, ஹெவியான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ, இப்போ இந்த இந்த விக்டோரிஸோட சேல்ஸ் கிட்டத்தட்ட 15,000 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாசத்துல வந்து வித்திருக்கு. ஸோ, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் கிட்டத்தட்ட 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரு 2,000 யூனிட் கிட்ட தான் வந்து இருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ காட்டிட்டு மேல வந்துட்டுருக்கான். 4 மாசத்துல கிட்டத்தட்ட 50,000 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, விக்டோரிஸ் வந்து சேல் ஆயிருச்சு. அருமையான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ, இந்த சப்காம் அந்த 4 மீட்டர் காம்பேக்ட் செக்மெண்ட்ல பார்க்கும்போது, நெக்ஸான் அண்ட் பஞ்ச் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஓவராலா இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எந்த நிறுவனம் டாப்ல இருக்காங்கன்னா, மாருதி சுசுகி தான் வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ, அதுக்கு பிறகு தான் டாடா மோட்டார்ஸ், அதுக்கு பிறகு தான் மகேந்திரா, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஹியூண்டாய் வராங்க. எஸ்யூவி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இப்ப எஸ்யூவில தான் அதிகப்படியான நம்பர்ஸ் வந்து மாருதி சுசுகிக்கு வந்து வித்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்காங்க. தொடருதான்னு நம்ம பார்ப்போம். அந்த காம்படிஷனுக்கு ஏத்த மாரி ஹியூண்டாயும் பார்த்தீங்கன்னா, விரைவில் புது மாடல்ல லான்ச் பண்றதுக்கு தயாரா வந்துட்டுருக்காங்க. அடுத்தது ஏபி கேப்பிட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஏபி கேப்பிட்டல் இந்த காலாண்டுல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2யுமே பீட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது
945 கோடியா இருக்கு. 33% பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபம் இயர் ஆன் இயருக்கு உயர்ந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது 21% ரைஸ் ஆயிருக்கு. ஓவரால் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 30% இயர் ஆன் இயருக்கும், குவார்டர் ஆன் குவார்டருக்கு 7% உயர்ந்து 1,90,386 கோடியா இருக்கு. ஹவுசிங் ஃபினான்ஸ் அடுத்தது என்பிஎஃப்சி. ஸோ இதில மெயின் ஃபுல் போர்ஷன் பார்க்கும்போது என்பிஎஃப்சியா தான் வந்து இருக்கும். ஹவுசிங் ஃபினான்ஸோட பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா ஒரு 25% கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஏஎம்சி, லைஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது 19% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. 5,98,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலா அசெட்டை வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு நிறுவனம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல். 150 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிட்டல் நமக்கு கிடைச்சது. ஸோ இப்போ இந்த நிறுவனமும் வந்து ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ப்ரைஸ் டு புக் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கிட்ட வந்து இந்த ஏபி கேபிட்டல் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே கொடுத்த ஒரு பங்காவும் இந்த ஏபி கேபிட்டல் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ ஒருக்கா வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுத்து அகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப இறங்குன டைமில் தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மேபி யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் திரும்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஏபி கேபிட்டல் வந்து போஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போது இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா ஏபி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஸோ இவனுடைய ஹவுசிங் ஃபினான்ஸோட பிஸ்னஸில் 14% 14.3% ஸ்டேக்கை 2,780 கோடிக்கு அட்வென்ட் வந்து வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பணம் இந்த நிறுவனத்துக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ ஏபி கேபிட்டல் ஒரு நல்ல டைவர்சிஃபைட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, என்பிஎஃப்சி இருக்குது, ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது, லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிட்டலில் வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல வேல்யூ பையிங்காக அந்த டைமில் வந்து நமக்கு இது கிடச்சிது. ஸோ அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு வந்து மாறியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஜியோ ஃபினான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி டேயில் எல்லா பங்கும் ஏறி இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. பட் ஜியோ ஃபினான்ஸ் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை அவனும் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. பால்பெர்சா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு இது பார்த்தீங்கன்னா ஜான்சன் பயோடெக்னால பண்ணப்பட்ட ட்ரக்கோட ஜெனரிக் காப்பியை தான் நாட்கோவுக்கு இப்போது அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. பட் இந்த ட்ரக் லான்ச் பண்ணுறது மூலிமா இன்னும் பல ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க நாட்கோ அவங்க போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் பண்ணாலும் கூட இந்த ட்ரக்கோட மார்க்கெட் சேல்ஸ் வேல்யூ பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ரொம்ப வந்து இல்லை. வருஷத்துக்கு ஒரு $50 மில்லியன் கிட்ட வந்து விற்கிது, அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய ஒரு வின்ஃபால் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இது இல்லை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அடுத்து இவன் செமலோட லான்ச் பண்ணுற வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இருக்கும். சில பேர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிஸ்னஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உடனே தலைவர்கிட்ட போயிடாதீங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்குறோம். ஒஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஒஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மால ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. மேபி போட்டுருச்சுன்னா நல்லது. பட் என்னுடைய ஒரு வியூவை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டெல்லாம் இன்னும் ஓவர் ஆகலை. இன்னுமேல் தான் ஒஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்த ட்ரக்கு வந்தால் தான் இதோட ஒஸ்ட்டு வந்து முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒஸ்ட்டும் முடியாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பட் உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னுடைய வியூ பாயிண்ட் நான் நம்புறதை இந்த இடத்துல சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லாத அப்படின்ட்டு எவனாச்சும் வந்து கமெண்ட்டில் போட்டால் ஸோ என்னோட இதில் நான் என் வியூவை தான் வந்து சொல்ல முடியும். அதனால் நான் டெஃபினட்டாக வந்து சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு நிறுவனத்தை வந்து அக்யூர் பண்ண போகிறதா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தி வந்தது. பட் அதுக்கு சன்ஃபார்மா பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது சன்ஃபார்மா பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ரொமோட்டரும் பார்த்திங்கன்னா நாங்கள் கடன் வாங்குறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அக்யூசேஷனை சன்ஃபார்மா முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ கேஸ்ட்ராலோட ரிசல்ட் வந்திருக்கு. கேஸ்ட்ராலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ₹5.50 கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்ட்ரால் ஒரு நல்ல வேல்யூ கம்பெனியாக தெரியலாம். பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரால் பற்றி தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸோ இங்கே ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்னாக நான் பார்க்குறேன். ஸோ 245 கோடி போன காலாண்டை பீட் பண்ணாலும்
இயர் ஆன் இயரில் பேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல ஏற்படலை. அப்போ நம்ம இந்த ஸ்டாக்ல என்ன எதிர்பார்க்கணும்னா, ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு தான் வந்து எதிர்பார்க்கணுமே தவிர, இந்த இடத்துல வந்து நம்ம க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 வருஷம் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா, வெறும் ஒரு 100% டு ஒரு 150% தான் ரிட்டர்னே வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சில் வந்து முதலீடு பண்ணணும்னா, ஒரு நல்ல வேல்யூ பையிங்காக இருக்கும். ஸோ மேபி இது 5 வருஷத்துல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலினாலும் நமக்கு டிவிடெண்ட் இன்கமே சூப்பரா வந்து கிடைக்கும். அதனால இப்போலாம் நம்ம போயிட்டு இந்த பங்கு பக்கம் எமோஷனலா முடிவெடுத்து வாங்கி உள்ள போட்டுட்டு, அது பாட்டுக்கு ஒரு ரிட்டர்னும் குடுக்காம இருந்ததுன்னா, வலியும் வேதனையும் நமக்கு தான் வந்து இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பொறுமையா வாங்குங்க. இன்னொரு ஒரு பிளான் என்னன்னா, நான் கேஸ்ட்ரால்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு தூக்கி ஏதாச்சும் ஒரு ஃபண்டுல காசு போடுங்க. இதுதான் நான் ஆல்ரெடி வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டாடா மோட்டார்ல முதலீடு பண்றேன்ட்டு வேற ஒரு பங்குல போடுங்க. நாட்கோல முதலீடு பண்றேங்கன்ட்டு வேற ஒரு ஃபண்டுல போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி போடும்போது நம்ம பாட்டுக்கு சிப் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா இந்த மாரி பங்குகள் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பங்குகள்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல அக்யூமுலேட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. மேபி நமக்கு அது கண்ணுக்கு தெரியாம இருந்ததுன்னா, அப்போ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம அந்த இடத்துல முதலீடு பண்றது சரியா இருக்காது. அத ஒரு ஃபண்டுல போட்டுட்டு, ஒரு பெட்டர் ரேஞ்ச் வரும்போது, எல்லாரும் வந்து தயங்குற நேரத்துல லம்ப்சம் பண்ணுங்க. கெத்தா போய் லம்ப்சம் பண்ணுங்க. எல்லாம் நம்ம பாட்டுக்கு ஒரு 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டின்னு வாங்காம 100 குவான்டிட்டி, 200 குவான்டிட்டி அப்படின்னு வாங்கி பாருங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு முதலீடாவும் இருக்கும். ஆனா அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு, "நான் கீழ இறங்குனா வாங்குவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வாங்குன பிரைஸ்லேருந்து கீழ ஒரு ரூ. 20 ரூ. 30 இறங்கும். அப்ப நான் 1000 குவான்டிட்டி வாங்கினேன்பாங்க. அது எதுவுமே பொருட்படுத்தாதீங்க. உங்க சக்திக்கு என்னமோ அதுக்கு ஏத்த மாரி வாங்குங்க. ஸோ அத விட கீழ இறங்கிருச்சா, அதுக்கு ஒரு பிளான் நம்ம வச்சிருப்போம். அதுபடி நம்ம பிளான் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஸோ இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு போட்டு ரொம்ப குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. 10 ஸ்டாக்னாலும் நம்ம கெப்பாசிட்டி அதுதான். எவனோ என்னமோ வாங்கி சம்பாரிச்சுட்டு போட்டும். இன்க்ளூடிங் மீ. ஸோ ஏன்னா நான் அன்னைக்கு கமெண்ட் போட்டிருந்தேன். அப்ப நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, "என்ன இவ்வளோ வாங்கியிருக்காங்க? என்னோட 1 மாசம் சம்பளமே இவ்வளோ தான்" அப்படின்ட்டு நான் வாங்கின குவான்டிட்டிஸ பார்த்து போட்டிருந்தாங்க. பட் இதுவே கம்மி தான். என்ன விட அதிகமா வாங்கக்கூடிய நண்பர்களே நம்ம சேனல்ல வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னோட சக்திக்கு ஏற்பட்ட மாரி, என்னோட பிளானுக்கு ஏத்த மாரி நான் வந்து பண்றேன். ஸோ எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கையில ரூ. 100 இருந்தாலும் அந்த ரூ. 100வ எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தைய மட்டும் வந்து கத்துக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மணி உங்களோடது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ நான் கொஞ்சமா பணம் வச்சிருக்கும்போதும் சரி, பல சிக்கல்கள்ல இருக்கும்போதும் சரி, தொடர்ந்து நான் என் கையில இருக்கக்கூடிய பணத்த வளர மட்டும் தான் செஞ்சேன். இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் உழைக்கணும். ஸோ பணம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துராது. ஸோ இந்த டைம்ல நம்ம பல விஷயங்களையும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துல, ஒரு வயசுல தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உழைச்சு, அந்த பணத்த கரெக்ட்டான இடத்துல முதலீடு நம்ம பண்ணுனா, ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ அப்பப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, புதுசா வர நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னும் பல செய்திகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். நம்மளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அறுவைய போட்டாச்சு. ஸோ சில பேருக்கு அறுவையா இருந்தாலும் வேற வழி இல்ல. ஒவ்வொரு வீடியோ இப்படி நான் பேசுவேன். கேட்டு தான் ஆகணும் நீங்களும். ஸோ நண்பர்கள் கேட்டுக்குவீங்க, கோச்சுக்காம அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ணலாம். இடையில ஸ்டாக்ஸையும் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இடிஎஃப், ஒரு பக்கம் கோல்டு, அடுத்தது ஸ்டாக்ஸ், சைனா மார்க்கெட், இந்த மாதிரி பல வகையான சொத்துக்கள் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கணும். ஸோ கரெக்ட்டா பேலன்ஸ்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்ப ஏறி இருக்கு. அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பணத்த போடாம, பெட்டரான சான்ஸ் வரும்போது கரெக்ட்டா உங்க பிளான் படி முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!